அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப சக்தி வாய்ந்த பங்குனி அமாவாசையின் பதிவு. பங்குனி அமாவாசை தான் இந்த தமிழ் வருடத்துடைய கடைசி அமாவாசை. எப்படிப்பட்ட பித்ரு தோஷங்களை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசை நாள். இந்த நாளில் முன்னோர்களுடைய வழிபாடு நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் போகணும், நல்லபடியாக பணம் பெருக்கணும், நல்ல நமக்கு கடன் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்லுப்பில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். அமாவாசை நாட்களில் யார் ஒருத்தங்க தொடர்ந்து முன்னோர்களுடைய வழிபாட்டை செய்கிறோமோ, நம்ம ஒரு படையல் ஏற்றுறதா இருக்கட்டும், காகத்துக்கு சாதம் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் தான தர்மங்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோன்னா நிச்சயமாக நம்முடைய குடும்பம் சுபிக்ஷம் அடையும், நல்லதான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த காரிய தடைகள் எல்லாமே விலகி நம்ம குடும்பத்துக்கு என்றைக்குமே மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்படி நம்முடைய குலமானது தழைக்கும்ங்கிறது தான் ஒரு ஐதீகம். அதனால் உங்களால் முடிந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை இன்றைக்கி உங்கள் முன்னோர்களை நினச்சி நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கும், குறிப்பாக நமக்கு இந்த கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்குது, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்குது. எவ்வளவோ வருமானங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலுமே எங்களுக்கு இந்த கடன் தீரவே மாட்டேங்குது, இல்லாட்டி வருமானம் பத்த மாட்டேங்குது, அப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அமாவாசை நாட்களில் நம்ம இந்த கல்லுப்பு பரிகாரம் செய்கிறப்ப நமக்கு நிச்சயமாக 200% பலன் கொடுக்குங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் நம்ம செய்கின்ற தாந்திரிக பரிகாரங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டோட உப்பு ஜாடியில் இந்த ஒரு பொருளை நம்ம மறைச்சு, அதாவது உள்ளுக்குள்ளே நீங்கள் உப்பு ஜாடிக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சாலே போதும். ஏன்னா கல்லுப்பு அப்படின்னாலே இது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் பொதுவாக நமக்கு இது மாதிரி நாள் கிழமை விசேஷங்கள், நமக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்கி நம்ம வீட்டில் கொண்டு வர்றது, இது எல்லாமே குடும்பத்தில் செல்வ செழிப்பு நமக்கு அதிகமாக வரும், பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நிறைய பேர் உடனே இதற்கு ஒரு விதண்டாவதமாக கேள்வி கேட்பாங்க. உப்பு மட்டும் வாங்கி வச்சா போதுமா, இல்லாட்டி உப்பு அப்படி கொட்டி வச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் உப்பு ஜாடிக்குள்ளே இந்த ஒரு பொருளை அப்படி வச்சுட்டா எங்கள் வீட்டில் பணம் சேருமான்னு? கண்டிப்பாக பணம் சேரும். ஏன்னா நமக்கு என்னெல்லாம் பணத்துக்கான தடைகள் நம்ம குடும்பத்தில் இருக்கோ, ஏதாவது ஒரு பிளாக்ஸ் இருக்குது, ஏதாவது ஒன்று தடுக்குது அப்படின்னா அந்த எதிர்மறையான விஷயத்தை, எண்ணங்களை இது எல்லாமே போக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதற்கான வருமானங்கள் பெருக்குவதற்கான ஏதாச்சும் ஒரு வழிகள் கிடைக்கும். ஒரு வருமானம் வர இடத்துல வேறு 2-3 சின்ன சின்ன ஒரு வருமானங்கள் நமக்கு வரலாம். ஒரு ப்ரமோஷன் மூலமாக ஏதாவது இன்க்ரிமெண்ட் வரலாம். அப்படி குடும்பத்தில் பல வகையில் அந்த வருமானங்கள் பெருக்கி தரக்கூடியது தான் இது மாதிரியான தாந்திரிக பரிகாரம். அப்படி நமக்கு பணம் பெருகினா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடப்போம். அப்படி குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கும் பார்த்திங்களா. அதனால தான் இது மாதிரியான பரிகாரங்களை நம்ம இது அமாவாசை நாட்களில் பண்ண சொல்கிறது. அப்படி இன்றைக்கி நம்ம செய்ய போகின்ற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு கல்லுப்பு ஜாடியில் இப்போ ஏற்கனவே உப்பு இருக்குது அப்படின்னா, உப்பு நிறச்சி இருக்குனாலும் பரவாயில்ல, இல்லை புதுசாக நீங்கள் உப்பு அதில் ஜாடியில் அப்படி கொட்டி வச்சு நீங்கள் புதுசாக நீங்கள் பண்ணுறீங்கனாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் சரிங்க. இன்றைக்கி ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசம்பு, அதாவது பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு வசம்பு துண்டை நீங்கள் சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி கூட போட்டு வைக்கலாம். இல்லாட்டி அப்படியே அந்த வசம்பு எடுத்து நீங்கள் கல்லுப்பு அந்த ஜாடிக்கு அடியில் வச்சுட்டு அதற்கு மேலே, அதாவது அந்த வசம்பு வெளியில் யாருக்குமே தெரியாத மாதிரி அடியில் வச்சுட்டு அதற்கு மேலே எப்பயும் போல் உப்பை நீங்கள் கொட்டி வச்சலாம். நீங்கள் எப்பயும் போல் சமையலுக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். சப்போஸ் எங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படி இருக்கப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் தனியாக வேணால் கூட சின்னதான ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லாட்டி உப்பு ஜாடி, ஏதாச்சும் நம்மக்கிட்ட ஊறுகாய் பாட்டில் அது மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதில் இந்த வசம்பு போட்டு அதற்கு மேலே கல்லுப்பு போட்டு இப்படி மறைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெமெடி மாதிரி தெரியும். ஆனால் இந்த வசம்பு எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துல எதிர்மறையான விஷயங்களை கண்டிப்பாக போக்கும். கண் திருஷ்டி, வேறு ஏதாவது பொறாமை குணங்கள், அது விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வசம்பு நீக்கி குடும்பத்தில் நல்லபடியாக அந்த பணம் பெருக்கி தரக்கூடிய ஒரு சூக்ஷ்மம் இந்த ஒரு வசம்புக்கு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி கல்லுப்பும் வசம்பும் சேருகின்ற இடத்துல நமக்கு ஒரு திருஷ்டி ஏதாச்சும் இருந்தது குடும்பத்தில்னா அந்த திருஷ்டி ஃபஸ்ட்டு சுத்தமாக அப்படி நீங்கிரும். அதே மாதிரி நமக்கு அந்த பணமானது நல்லபடியாக பெருக்கி தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது.
பொதுவாகவே நமக்கு இது மாதிரி வசம்பு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கண்டிப்பாக வீட்டில் இந்த வசம்பு ஒன்றாச்சும் வீட்டில் வச்சுருக்கணும். பூஜை அறையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சமாக கல்லுப்பும் வசம்பும் சின்ன ஒரு முடிச்சு கட்டி அவங்கவுங்க வீட்டோட நிலவாசலை கட்டி வைப்பாங்க. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எந்த விதமான அந்த திருஷ்டி போகிறதா இருக்கட்டும், வேறு ஏதாவது கெட்ட விஷயங்கள் எதுவுமே வீட்டுக்குள்ளே நுழையாது. நல்லபடியாக ஸ்ரீதேவி நுழைவாங்க, மகாலட்சுமியுடைய வாசம் இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி குறிப்பான ஒரு நேரம் கேட்டிங்கன்னா, சாயங்காலம் ஒரு 6 நம்ம வீட்டில் விளக்கு வச்சதுக்கப்புறம் 6:30 மணிலேருந்து ஒரு 7:30 மணிக்குள்ளே, இல்லாட்டி இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே. அதையும் சப்போஸ் இந்த பதிவு நீங்கள் தாமதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு நாளைக்கு காலையில் வரக்கூடிய குரு ஹோரை இருக்குது பார்த்திங்களா, காலையில் 6 to 7. ஏன்னா இது அமாவாசை திதியில் பண்ணுறது தான் விசேஷம். அமாவாசை திதி இன்றைக்கி காலையில் 8:28 மணிக்கு துவங்கி நாளைக்கு காலையில் 7:29 மணி வரைக்கும் இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். குறிப்பாக இன்றைக்கி மாலையில் நம்ம விளக்க வச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் செய்யறதுங்கிறது விசேஷம். இந்த வசம்பை நம்ம மாதம் மாற்றணுங்கிற கட்டாயம் கூட கிடையாதுங்க. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு சீக்கிரமாக கெட்டே போகாது. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை, இல்லாட்டி 6 மாதத்துக்கு ஒரு முறை, அப்படி அமாவாசை நாட்களில் நீங்கள் மாற்றிக்கிட்டாலே போதும். அடுத்ததாக கல்லுப்புடைய ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் உப்பு முடிச்ச பரிகாரம் தாங்க. நம்ம சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும், மாதம் நம்ம இந்த அமாவாசை டைமில் உப்பு முடித்து நம்ம நிலவாசல் இப்படி கட்டி வச்சோன்னா நிச்சயமாக எப்படிப்பட்ட கடன்களும் தீரும். குறிப்பாக நமக்குடைய நகை அடகில் இருக்குது, பல வருஷங்களாக வட்டி மட்டும் தான் கட்டிகிட்ருக்கோம், வீட்டுக்குள்ளே கொண்டே வர முடியல அப்படிங்கிற அந்த நகைக்கடன்கள், தனிநபர் கடன் என்னெல்லாம் நம்மக்கிட்ட லோன் இருக்கோ அந்த ஒட்டுமொத்த கடனையும் அடைக்கக்கூடிய சக்தி இந்த உப்பு முடிச்சு பரிகாரத்துக்கு இருக்குது. இதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சின்னதான பூஜைக்கான ஒரு துணி எடுத்துக்கோங்க, மஞ்சள் கலரில் இருக்க துணி. இப்போ மஞ்சளில் இல்லை வெள்ளையில் இருக்குன்னா அந்த வெள்ளை துணியில் கொஞ்சம் மஞ்சள் துவச்சிட்டு நம்ம நனைச்சிட்டு காய வச்சாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு மஞ்சள் துணியில் ஒரே ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துக்கோங்க, 3 கருப்பு மிளகு எடுத்துக்கலாம். இதோடு கூட ₹1 நாணயம் மட்டும் இருந்தாலே போதும். இதோடு கூட உங்கள் கிட்ட சப்போஸ் வெள்ளி ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, இல்லை தங்கத்தில் ஏதாவது ஒரு சின்னதான ஒரு காயின் இருக்குன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்படி எங்கள் கிட்ட இல்லை, தங்கமோ வெள்ளியோ இல்லைன்னா ஒன்றுமே வேண்டாம், வெறும் கல்லுப்பு ₹1 நாணயம் மட்டும் போதும். பச்சை கற்பூரம் இருந்தால் வச்சா போதும், இல்லாட்டி பிரச்சனையே கிடையாது. இந்த உப்பும் ₹1 நாணயம் மட்டும் தாங்க இந்த பரிகாரத்துக்கு தேவை. சின்னதான ஒரு முடிச்சு கட்டி நீங்கள் இன்றைக்கி மாலை நேரத்தில் இந்த 6:30 to 7 ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது. இல்லாட்டி இன்றைக்கி ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். இந்த அமாவாசை நேரத்துக்குள்ளே நம்ம செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சின்ன ஒரு முடிச்சு கட்டி நல்லா சுவாமி கிட்ட ஆத்மார்த்தமாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கடன்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டி அதை எடுத்து அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுட்டு நிலவாசலை நீங்கள் கட்டிடுறீங்க. எப்பெல்லாம் நம்ம வீட்டில் பூஜைகள் பண்ணுறோம், எப்பெல்லாம் ஒரு கற்பூர ஆரத்தி ஊதுபத்தி காமிக்கிறோமோ அப்போல்லாம் அந்த நிலவாசலில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுக்கும் ஒன்று காமிச்சிருங்க. இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிற விஷயம். ஆனால் நம்ம இப்படி நிலவாசலை கட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த உப்பானது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு கண் திருஷ்டிகளை போக்கும், பணத்தை பெருக்கி கொடுக்கும், கடன் பிரச்சனைகளை எல்லாம் சீக்கிரமாக நமக்கு அடைச்சி கொடுக்கும். உடனே நினைக்கலாம் அப்படி கட்டி வச்ச உடனே அப்படியே குபீர்னு நமக்கு பணம் கொட்டுமான்னு. அப்படி பணம்லாம் கொட்டாது. நம்ம எவ்வளோக்களவு உழைக்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி நமக்கு வருமானங்கள் வருகும். அந்த வருமானத்தை பெருக்கி தரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த சான்ஸ் கிடைக்கும். அந்த பணத்துக்கான பிளாக்ஸு தடைகள் எது இருந்தாலும் அதை முறியடித்து நமக்கு பணமானது சீக்கிரமாக நம்ம கைக்கு வருவதற்கு இது மாதிரியான சின்ன பரிகாரங்கள் கண்டிப்பாக உதவும். இப்போ போன மாதம் ஏற்கனவே கட்டி வச்சுருக்கோமேம்மா, அதை என்ன பண்ணுறதுன்னா அந்த முடிச்ச கையோடு அவுத்து நீங்கள் கல்லுப்பு நல்லா அப்படி தண்ணியில் கரைச்சி கால்படாத இடத்துல விட்டுறலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய ₹1 நாணயத்தை நம்ம இந்த மாதத்துக்கான உப்பு முடிச்ச பரிகாரத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெமெடி தாங்க. ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்றைய நாள் இந்த எளிமையான பரிகாரத்தை பண்ணுங்கள். நிச்சயமாக குடும்பத்துக்கு பணம் பல வழியில் வரும். சீக்கிரமாக கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.